ஓர் ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் பரம்பரை பிச்சைக்காரன். அதாவது அவன் தகப்பனும் பிச்சைக்காரன், பாட்டனும் பிச்சைக்காரன். அவர்கள் வழியில் வந்த அவனும் பிச்சைக்காரன். பொதுவாக உலகத்தில் வேலை செய்ய சோம்பல் கொண்டவர்கள் பிச்சைக்காரர்களாக மாறுவார்கள். உழைக்காமல் பிழைக்கலாம் என்று பலர் பிச்சை எடுப்பார்கள். பரம்பரை பிச்சைக்காரனான அவனுக்கு வீடு வீடாக படியேறி பிச்சை எடுப்பதே தொல்லையாக இருந்தது. ஒரு நாள் பிச்சை எடுத்ததை வைத்துக்கொண்டு 2-3 நாட்கள் சாப்பிட்டுவிட்டு பிள்ளையார் கோயிலில் படுத்து தூங்கி நாள் என்ன இன்பமாக இருக்கும் என்று அவன் கற்பனை பண்ணி பார்த்தான். ஆனால் வீடுகளில் பிச்சை போடுகிறார்களே, அவை 2-3 நாட்களுக்கு நீடித்திருப்பதில்லை. பழைய கஞ்சியும் சுண்டர் குழம்பும் எத்தனை நாளைக்குத்தான் நன்றாக இருக்கும். சில வீடுகளில் அரிசி போடுவார்கள், அதை அவன் வாங்குவதே இல்லை. அடுப்பு மூட்டி சோறு வடிப்பதென்றால் அது ஒரு பெரிய வேலை என்று அந்த சோம்பேறி பிச்சைக்காரன் அரிசி வாங்குவதில்லை. கஞ்சி குழம்பே போதுமென் நிற்பான். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் அன்னதானம் செய்தார். அவர் தெய்வத்துக்கு நேர்ந்து கொண்டபடி 100 பேருக்கு அன்னதானம் செய்தார். அந்த 100 பேரில் இந்த பிச்சைக்காரனும் ஒருவனாக போய்ச் சேர்ந்தான். அன்னதானம் என்றால் வெறும் சோற்று உருண்டை அல்ல, தள்ள சாப்பாடு, வடை, பாயசத்தோடு கூடிய அறுசுவையுண்டி. பிச்சைக்காரன் அதுபோல் அவன் ஆயுளில் சாப்பிட்டதே இல்லை. அவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். இதுபோல நல்ல சாப்பாடு இனிமேல் கிடைக்காது. 2-3 நாள் சாப்பாட்டை ஒன்றாகச் சேர்த்து சாப்பிட்டு விட வேண்டியதுதான். இந்த எண்ணத்தோடு மூக்கு பிடிக்கச் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்ட பின் எழுந்திருக்க கூட முடியவில்லை. மூச்சை பிடித்து கொண்டு எழுந்தான். கை கழுவிவிட்டு பிள்ளையார் கோயிலை நோக்கி நடந்தான். வழியில் தொண்டையை என்னவோ செய்வது போல் இருந்தது. குமட்டிக் கொண்டு வந்தது. அவ்வளவுதான். சாப்பிட்டெல்லாம் அப்படியே வாந்தி எடுத்தான். என்ன வயிறு இது என்று வருத்தத்தோடு கூறிக்கொண்டு சென்றான் பிச்சைக்காரன்.